نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வரக்கூடிய டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை கிறிஸ்தவர்கள் எல்லாம் கோலாகலமாக கொண்டாடுவதற்காக அதை எதிர்நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் அளவுக்கு உயர்த்தி இருந்தாலும் அவர்களை மதிப்பதை காட்டிலும் நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிக்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது கண்ணியமும் மாண்பும் மதிப்பும் நாம் வைத்திருக்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்திய அந்த புரட்சி, ஏற்படுத்திய அந்த வரலாறு, அவர்களுடைய 33 ஆண்டு காலத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் முதலில் சுருக்கமாக புரிந்து கொள்வோம். பலதரப்பட்ட காலங்காலமாக அல்லாஹு தஆலா இஸ்ரவேலர்களை மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய சமூகமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். அவர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. நபிமார்கள் அந்த சமூகத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். இவையெல்லாம் அவர்களுக்கு காலப்போக்கில் பெருமையை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய அநியாயத்தின் பக்கமும் அழிச்சாட்டியத்தின் பக்கமும் சென்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலம் மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக யூதர்களுக்கு மாறி இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்டு இல்லை என்று செய்துவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமாளித்திருக்கிறார்கள். கடைசியில் இந்த யூத கூட்டத்திலிருந்து ரப்பே என்னை நீ பாதுகாப்பாயாக என்ற துஆ குர்ஆனில் இடம்பெறுகின்றது. இந்த காலம் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வருகின்றான். இது ஒன்லி ஒன் ஆப்ஷன் என்பதை போன்று யூதர்களுக்கு ஒரு கடைசி முறையாக இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றி இருந்தால், உண்மையான நபி என்று அவர்கள் சரியான முறையில் அவர்கள் பின்பற்றி இருந்தால், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் மிக அறிந்தவன், யூதர்களை அவன் மன்னித்திருப்பான். யூதர்களுடைய விஷயத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை அல்லாஹு தஆலா சரி செய்து வரலாற்றை மாற்றி எழுதி வைத்திருப்பான். அல்லாஹு ஆலம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அத்தாட்சியாக, அற்புதமாக, ஒரு அதிசய ரகசிய பிறப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்ததற்கு பின்பும் இந்த யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பையே கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அதிசயமான பிறப்பையே கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு துணிந்து விட்டார்கள். இது அவர்கள் வாழ்நாளில் செய்த அழிச்சாட்டியங்களில் மிக கொடூரமான அழிச்சாட்டியம். இது ஒரு பக்கம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் இன்னொரு பக்கம். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய 33 ஆண்டு காலத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியோடு செய்து காட்டிய அற்புதங்களை, செய்து காட்டிய முஅஜிசாத்துகளை நினைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று உயர்த்தி விட்டார்கள். ஒரு சாரார் கடவுளின் பிள்ளை, ஒரு சாரார் கடவுளின் அவதாரம், ஒரு சாரார் கடவுளின் அவதார புருஷன் என்று என்னென்னமோ இவர்கள் இஷ்டத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி சென்று விட்டார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் மக்தூபி அலைஹிம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய பிறப்பை, அவர்களுடைய அதிசயத்தை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் மக்தூபி அலைஹிம். அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் காலம் முழுக்க ஏற்பட்டு விட்டது. இந்த பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அவர்கள் செய்து காட்டியிருந்த முஅஜிசாத்துகளை, அற்புதங்களை எல்லாம், கடவுளுடைய அந்தஸ்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்திய இந்த கும்பலை அல்லாஹு தஆலா வலல்லாலின் என்று அறிமுகப்படுத்துகின்றான் 1400க்கு முன்னால். மக்தூபி அலைஹிம் யூதர்கள், வலல்லாலின் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த இருவருடைய பாதையும் எங்களுக்கு தந்துவிடாதே ரப்பே. நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக ஏற்கிறோம். அவர்கள் செய்து காட்டிய அற்புதங்களை அல்லாஹ்வினுடைய உதவியோடு அவர்கள் செய்து காட்டினார்கள் என்று நம்புகின்றோம். அவர்களுடைய பிறப்பை, அவர்களுடைய அந்த விலாதத்தை அல்லாஹு தஆலா எப்படி நிகழ்த்தினானோ அதன் அடிப்படையில் உண்மையில் மிக தத்ரூபமாக அது அப்படித்தான் நடந்தது. அல்லாஹுக்கு எதுவும் சாத்தியம், யாதும் சாத்தியம் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த நிலை முஸ்லிம்களுடைய நிலை. இது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய இத்தனை பண்புகள் இருக்கின்றது. இந்த பண்புகளை சரிபாதியாக நீங்கள் பிரித்தால் ஒரு சில பண்புகளில் நீங்கள் அல்லாஹ்வோடு தன்னை இணைத்து பார்க்கவே முடியாது. அது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான். இந்த பண்புகள் எல்லாம் அவனுக்கு மாத்திரம் சொந்தமானது. இதை யாரும் எடுக்கக்கூடாது. வேறு சில பண்புகள் இருக்கின்றது. இந்த பண்புகளை மனிதர்கள் அவர்களால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனே வலியுறுத்துகின்றது. ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த கருணை பண்பு ஒரு அடியார் இன்னொரு அடியாரிடத்தில் கருணையோடு நடந்தாக வேண்டும். சில பண்புகளை அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்தி சொல்கின்றான். பொறுமைசாலி, அல்லாஹு தஆலா சபூர், பொறுமையாளன். அவனை போன்று பொறுமைசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா நீதவான், அவனுடைய நீதம் மிக துல்லியமானது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து நம்மோடு பேசுகின்றான், நீதத்தை நிலைநாட்டுங்கள். இப்படிப்பட்ட பண்புகளில் அல்லாஹ்விடத்தில் ஒரு பண்பு இருக்கின்றது, அஸ்ஸத்தார். இந்த பண்பு அல்லாஹ் எப்போதுமே அவனாக எதை வெளிப்படுத்த விரும்புகின்றானோ அதைத்தான் வெளிப்படுத்துவான். மற்றதை அல்லாஹு தஆலா எப்போதும் மறைத்தே வைப்பான், ரகசியமாக வைப்பான், திரையிட்டு வைப்பான். அதை எப்போதும் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான். அதே நேரத்தில் இதில் பிறருடைய கண்ணியம் என்பது இருக்குமானால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருபோதும் அதை வெளிப்படுத்த மாட்டான். ஒருபோதும் அதை வெளிப்படுத்த மாட்டான். பிறருடைய கண்ணியம் குழைந்துவிடும் என்பதில் அல்லாஹு தஆலா மிக துல்லியமாக அதை மறைத்து வைத்திருப்பான். ரகசியமான பண்பு என்பது அல்லாஹ்வினுடைய விதியில் கட்டுப்பட்டதை நீங்கள் காணலாம். எப்போதுமே இந்த உலகத்தில் ரகசியம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ரகசியத்தை அல்லாஹு தஆலா சில விதிகளில் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதை ஒருபோதும் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவதில்லை. மறுமை நாள் எப்போது வரும்? யாருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தல, ரகசியமாக தன்னளவில் இன்று வரை வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். பர்ஸக் என்பது ஒரு தனி உலகம். இதை அல்லாஹ் ரகசியப்படுத்துகின்றான். என்ன நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. மனிதர்களையும் ஜின்களை தெரியாது. அவர்கள் உணர்ந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அதை ரகசியப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா ஏகப்பட்ட விஷயங்களை ரகசியமாக இன்று வரை வைத்திருக்கிறான். ஏனெனில் அது அவனுடைய தனித்துவம். ரகசியமாக வைத்திருப்பது என்பது அவனுடைய விதி. இஸ்லாத்தில் இது ஒரு அம்சமாக கருதப்படுகின்றது. குர்ஆனுடைய பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு. மறைவான விஷயங்களுடைய சாவி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அதை அவன் வேறு யாருக்கும் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டான். லஹு மகாலிதுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் மற்றும் பூமி களஞ்சியங்களுடைய சாவி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அவ எப்போதும் அதை வெளிப்படுத்துவதில்லை. இப்படி அல்லாஹு தஆலா இல்முல் கைபை மற்றும் பலதரப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ரகசியமாக வைத்திருப்பதை போன்று இந்த செய்தியை நம்மிடத்திலும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். ரகசியம் என்பது இஸ்லாத்தில் கட்டுப்பட்டது. ரகசியம் என்பது இஸ்லாத்தில் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ரகசியம் என்பது அல்லாஹு தஆலா கையாளக்கூடிய ஒரு பண்பு. இதை மனிதர்களாகிய நாம் எப்படி எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 33 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் பலதரப்பட்ட அதிசயங்களும் ரகசியங்களும் மிக தத்ரூபமாக மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, அதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது, என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா மிக அழகான முறையில் 33 ஆண்டு காலத்தை நடத்தியிருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு மிக அழகான ஒரு ரகசியம், ஒரு அதிசயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை பலதரப்பட்ட கட்டங்கள். மக்கள் பூரித்து போனார்கள். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். களிமண்ணில் பறவைகளை செய்து பறக்க விட்டார்கள். எத்தனையோ அதிசயங்கள், அதிசயத்திற்கு மேல் அதிசயங்கள். ஆனால் எப்படி செய்கின்றார்கள் என்ற இல்முல் கைப் அல்லாஹ்வினுடைய உதவியோடு என்பதை குர்ஆன் ஒரு வரியில் சொல்லி கடந்து செல்கின்றது. இத்தனை விஷயங்களும் மக்களுக்கு இதுவரை ரகசியமாகவே காணப்படுகின்றது.
அல்லாஹ் ஆற்றல் கொடுத்தான், செய்தார்கள். ஆனால் இது எப்படி சாத்தியமானது? லாஜிக்கு முரண்பாடு. லாஜிக்கோடு நீங்கள் எதை நோக்குவீர்களோ அதிலிருந்து அது மாறுபட்டது, அதிலிருந்து அது வேறுபட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்படும் வரைக்கும் அவர்களுடைய வாழ்நாளினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் மிக தெளிவாக தூய்மையானதாக ரகசியமும் அதிசயமும் கலந்தவையாக இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இடத்தில் சுருக்கமாக ஒரு மாற்றத்தை சொல்லிவிட்டு ரகசியத்திற்குள் நாம் செல்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா மற்ற யாருக்கும் சொல்லாத, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேற, அவர்கள் மனிதர் இல்லை, அதை விட்டுடுங்க, மனித குலத்தில் யாருக்கும் சொல்லாத ரூஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரூஹ் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இரண்டு இடங்களில் ஃபனஃபக்னா ஃபீஹா என்றும் ஃபனஃபக்னா ஃபீஹி என்றும் பேசுகின்றான். ஆண் பாலை வைத்து அதில் நாம் ஊதினோம் என்றும் பேசுகின்றான். பெண் பாலோடு அதில் நாம் ஊதினோம் என்றும் பேசுகின்றான். இரண்டு வகையிலும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ரூஹ் என்று பேசுகின்றான், அதிலே நாம் ஊதினோம், எதிலே ஊதினோம். அறிஞர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை அதற்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் இந்த விஷயம் ரகசியமாக பேணப்படுகின்றது, காக்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா ரூஹ் என்று கொண்டு வந்த இந்த ரூஹ் என்றாலே உயிர் அற்று இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், உயிரற்று இருக்கக்கூடிய ஒரு உடலில் அல்லாஹு தஆலா ரூஹை கொடுத்தால் அது மாற்றத்தை ஏற்படுத்தும், உயிர் உள்ளதாக மாற்றிவிடும், உயிர் உள்ளதாக அது ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு ரூஹ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33 ஆண்டு காலம் அவர்களால் நிகழ்த்தப்பட்ட மாற்றங்கள் எண்ணிலடங்காதது. சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள். அதனுடைய தொடர்ச்சியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். 23 ஆண்டு காலத்தில் மீண்டும் அதனுடைய முடிவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்தே அல்லாஹு தஆலா முடிப்பான். இந்த மாற்றத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இங்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரூஹ் என்ற பெயரை, பட்டத்தை தந்திருக்கின்றான். அவர்கள் பலதரப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தினார்கள். அதற்கு அடுத்து 2000 ஆண்டுகள் கழித்து அல்லாஹு தஆலா, அதாவது இப்ப 2000 வருஷம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் 600 வருடங்கள் கழித்து அல்லாஹு தஆலா ரூஹ் என்ற பெயரை மீண்டும் பயன்படுத்தியது நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனுக்கு தான். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா ரூஹ் என்று பேசுகின்றான் குர்ஆனில். இப்ப இந்த குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா ரூஹ் என்று பேசுவதனுடைய மீண்டும் நோக்கம் என்ன? எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ, இந்த குர்ஆனும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற அளவில் அல்லாஹு தஆலா மீண்டும் 600 வருடங்கள் கழித்து குர்ஆனை கொண்டு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகராக வைத்து ரூஹ் என்ற வார்த்தையில் பேசுகின்றான். ஆனால் இது இன்று ஏன் ஏற்படுத்தல அப்படின்னா, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொக்கிஷம் நம்முடைய கையில இருக்கு. ஆனால் நாம் அதை அப்படியே வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான், அப்படியே வைத்திருக்கிறோம். இப்போது மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அந்த ரூஹும் இந்த ரூஹும் ஒன்றிணைந்து உலகம் முழுக்க சுத்தப்படுத்தும். இப்படி ஒருவேளை சுத்தப்படுத்தினால் அது நமக்கு பெருமை அல்ல, நமக்கு ஒரு கேவலம், நமக்கு ஒரு அசிங்கம். இந்த பொறுப்பை அல்லாஹ் நம்மிடத்திலும் கொடுத்திருக்கின்றான். நம்மிடத்திலும் நம்மால் முடிந்த வகையில் இணை துணை இல்லாத பூமியை உருவாக்க வேண்டும் என்பது மாற்றம் செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு பெட்ரோலை, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, அதற்கான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வடிவில் நமக்கு தந்திருக்கின்றான். வெறுமனே ஓதக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. குர்ஆன் என்பது எவ்வளவு அழகாக மாற்றக்கூடிய அதிசயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அதிசயமோ, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் அல்லாஹ்விடம் இருந்து வழங்கப்பட்டது. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த முஸ்ஹப் குர்ஆன். குர்ஆன் எனக்கு அற்புதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. மக்களுடைய மனதினுடைய இதயங்களை கரைத்து சுண்டி இழுத்து அல்லாஹ்வின் பக்கம் நிறுத்தக்கூடியது குர்ஆன். ஆனால் இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டுதான் தேவையில்லாத பல வேலைகளும் தேவையில்லாத பல செயல்களுக்கும் குர்ஆனை ஈடுபடுத்துவதோடு, குர்ஆன் எந்த மாற்றத்திற்காக இறங்கியதோ அந்த மாற்றத்தை அப்படியே விட்டு வைத்திருக்கின்றோம். இந்த குர்ஆன் எப்படி இறங்கியதோ இதே போன்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹும் ஒரு அதிசயமானது.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உயர்த்தப்பட்டதும் அதிசயமும் ரகசியமும் நிறைந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இறங்குவார்கள், அதுவும் அதிசயமும் ரகசியமும் நிறைந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய சில வருடங்கள், அதுவும் மிகவும் அதிசயமாகும் ரகசியமாகும் மிக நுட்பமானதாகவும் இருக்கும் என்பதில் குர்ஆன் ஹதீஸில் இருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. A to Z ஒட்டுமொத்த விஷயங்களும் லாஜிக் என்று எந்த கண்ணை நோக்கி நீங்கள் காண்பீர்களோ அது ஒட்டுமொத்தத்திற்கும் ஆப்போசிட்டாக ரகசியமாகும் அதிசயமாகும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நுட்பங்கள் நிறைந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருந்தும் நாம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரகசியம் என்பது. இந்த ரகசியம் என்பது அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான், நபிமார்கள் வைத்திருந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் இதை பேணி இருக்கின்றார்கள். இன்று நாம் ரகசியம் என்ற இந்த விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? முதலில் நம்மிலிருந்து நாம் துவங்க வேண்டும். நாம் ரகசியமாக இருக்கும் போது நாம் யார்? 4 சுவற்றுக்குள் நாம் இருக்கும் போது நாம் யார்? நம்முடைய மொபைலை நாம் மட்டுமே பார்க்கும் போது நாம் யார்? ரகசியத்தில் நாம் யார்? 2 பேர் மட்டுமே, இவரும் அவரும் கூட்டாளி. இப்போது அந்த ரகசியமாக 2 தோழர்கள் யார்? எப்படிப்பட்ட ரகசியத்தில் நாம் இருக்கிறோம்? ரகசியம் என்பது அமானிதம். ரகசியம் என்பது நன்மைக்கானது. ரகசியம் என்பது நன்மையை அளவுக்கு அதிகமாக எடுப்பதற்கான ஒரு இடம், அளவுக்கு அதிகமாக பேண வேண்டிய ஒரு இடம். ஆனால் ரகசியங்கள் என்பது இன்று நம் அளவில் பாவங்கள் செய்வதற்கான இடமாக மாறிவிட்டது. குர்ஆனுடைய வசனம், நீங்கள் வெளிப்படையாக சதகா செய்தால் அது உங்களுக்கு நன்று, நீங்கள் ரகசியமாக சதகா செய்தால் அது உங்களுக்கு ஆகச் சிறந்தது என்று அல்லாஹ் பேசலாம். யாருக்கும் தெரியாமல், யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரே ஒரு நபர், 2 நபர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தார். கொடுப்பவர் வாங்குபவர், ரகசியமாக சதகா செய்து விட்டவர், யாருக்கும் தெரியாது. இதை பல சஹாபாக்கள் பேணி இருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கும் தெரியாமல் மூதாட்டிக்கு சென்று அங்கு ரகசியமாக அவர்களுக்கான பணிவிடையை செய்து வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இரவிலே ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாதுகாப்பிற்காக ஈடுபடுகிறார்கள் என்று. யாருக்கும் தெரியாமல் தண்ணீர் தேவைப்படக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். விடியற் காலையில் பார்த்தால் யார் செய்தார்கள் என்றே தெரியாது. ரகசியம் என்பது அமல்கள் செய்வதற்கான இடம். ரகசியம் என்பது நம்மை நாம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கான நேரம், காட்டுவதற்கான இடம். ரகசியம் என்பது நம்முடைய உள்ளம் உண்மையாகவே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளம் தானா என்பதை சோதிக்கக்கூடிய நேரம், சோதிக்கக்கூடிய இடம். ரகசியத்துல தெரிஞ்சிரும் இல்ல, யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ அவரவர்களுக்கு தெரியும். ரகசியத்தில் உள்ளம் சரியில்லையானால் அப்ப வெளிப்படையில் உள்ளம் நடிக்கின்றது என்பது அல்லாஹுக்கு அடுத்ததாக அவரவர்களுக்கு தெரியுமே, அவரவர்களுக்கு புரியும் தானே. என்னுடைய தக்வா என்ன தக்வா, என்னுடைய உள்ளட்சம் என்ன உள்ளட்சம் என்பதில் மிக தெளிவாக அவரவர்களுக்கு புரிந்துவிடும். இந்த ரகசியம் என்பது முதலில் தன்னளவில் இருந்து நாம் எடுத்து பார்ப்போமே. ஆனால் இது அடுத்தவர்களிடத்தில் இப்போது நாம் சென்றால் அடுத்தவர்களுடைய சில அமானிதங்கள் நம்மிடத்திலே வருகின்றது. நண்பர் என்ற அர்த்தத்தில், சகோதரர் என்ற பெயரில் அவருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தீர்வு கேட்பதற்காக, அவருடைய மனக்கவலையை சுலபமாக்குவதற்காக, சொல்யூஷனுக்காக வந்து சொல்லப்படக்கூடிய செய்திகள் எத்தனை நபர்கள் அமானிதமாக பாதுகாக்கிறார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல கோட் பண்றாங்க. அதுதான் சத்தார்ன்னு நான் சொன்னேன். இந்த உலகத்தில் எவர் ஒருவர் பிறருடைய குறைகளை மறைக்கிறாரோ நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா அவரை கேள்வி கணக்கு கொண்டு விசாரிக்கும் நேரத்தில் திரை போட்டுக் கொள்வான். ஒரு திரை எப்படி இருக்கும் பாருங்க. அந்த திரைக்குள் அல்லாஹும் அவர் மௌலதா உள்ள என்ன கேள்வி அல்லாஹு தஆலா கேட்கிறான், என்ன நடக்குது, அதுக்கு அவர் பதில் சொல்றாரா இல்லையா, கெஞ்சு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாரா இல்ல சிரிக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா, யாருக்கும் தெரியாது. எவர் ஒருவருக்கும் வெளியில் இருப்பவருக்கு தெரியாது. அது அவருக்கும் அந்த அடியாருக்குமானது. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வேண்டுமானால் நாம் இந்த ரகசியத்தினுடைய விஷயத்தில், அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மிக கண்ணியவான்களாக நாம் இந்த உலகத்தில் இருந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல நிலையில தங்களுடைய பலவீனங்களை சொல்லிவிட்டு சென்றது. இதை இருவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டதற்கு பின்னாலும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இப்படி இருப்பதுதான் மனித நேயம், மாண்பு, பண்பாடு.
ஆனால் இதை விட்டுவிட்டு ஒருவர் உங்களிடத்தில் இன்னொருவருடைய ரகசியத்தை கேலி கிண்டலாக உங்ககிட்ட கொண்டுட்டு வரார், நீங்கள் உண்மையான முஃமினாக இருப்பீர்களேயானில் அந்த விஷயத்தை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க. இப்ப ஏன் இதை என்கிட்ட சொல்ற? எனக்கு என்ன தேவை இருக்கு? அவரை நான் காணும் போது நல்லெண்ணத்தில் காண்கிறேன், நல்ல விதமாக நான் பார்க்கிறேன், அது அப்படியே இருந்துட்டு போகட்டும், விட்டு. அது தேவையில்லை என்று நீங்கள் தடுத்தால் மாத்திரம் நீங்கள் முஃமின். ஆனா நீங்க அதை ரசிக்கிறீங்க, நீங்களும் அவரும் கூட்டாளி ஆயிட்டீங்க. இப்போ ரெண்டு பேருடைய ரகசியங்களும் நாளை மறுமை நாளில் அம்பலப்படுத்தப்படும். ரெண்டு பேருடைய விஷயங்களும் சொல்பவர் அதை ரசித்து கேட்பவர், பின்பு அத்தோடு மூன்றாம் நபர், நான்காம் நபர், ஐந்தாம் நபர், பிறருடைய ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படக்கூடிய இந்த விஷயங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக நாளை மறுமை நாளையில் இவர்கள் சந்திப்பார்கள் என்பதை நிதானமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு சிறிய டிப்ஸை நான் உங்களுக்கு முன்னால் சொல்கின்றேன். சில விஷயங்கள் இருக்கின்றது, இதை எப்போதும் பகிராமல் இருப்பது ஆகச் சிறந்தது. எப்போதுமே பகிராமல் இருப்பது சாலச் சிறந்தது. இந்த விஷயங்களை பகிர்வதினால் பிற்காலத்தில் நமக்கே அது பாதகமாக அமையும். முதலாவது விஷயம், உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பகிராதீர்கள், அது உங்களுடைய ரகசியமாக இருக்கட்டும். உங்களுடைய பினான்சியலை நீங்கள் பகிராதீர்கள், அப்படி பகிராமல் இருப்பதுதான் சாலச் சிறந்தது. அது எப்போதும் உங்களுக்குள்ளாக ரகசியமாக இருக்கட்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், உங்களுடைய பலவீனங்களை தயவு செய்து பகிராதீர்கள். மனிதன் என்ற அடிப்படையில் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கின்றது. பலவீனங்களை பற்றி 2 வாரத்திற்கு முன்னால் நாம் சொன்னோம். ஒவ்வொரு நபர்களுக்கும் பலதரப்பட்ட பலவீனங்கள் இருக்கின்றது. உங்களுடைய பலவீனங்களை தயவு செய்து உங்களுடைய ரகசியங்களாக வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களோடு இருக்கட்டும். மூன்றாவது, பிறருடைய பலவீனத்தை தயவு செய்து பகிராதீர்கள். இது மிகப்பெரிய அபாண்டம், மிகப்பெரிய இழிவை நீங்களும் சந்திப்பீர்கள், அவருக்கு நீங்கள் ஏற்படுத்தி தருவீர்கள். இந்த விஷயங்கள் அப்படியே விட்டு கடந்து செல்ல வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கு பெற்ற அந்த தபூக் போருடைய அந்த போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேட்கிறார்கள். என்ன ஆனார் கஅப் இப்னு மாலிக், ஏன் போருக்கு வரலன்னு கேட்கிறாங்க. அப்போ திடீரென்று எழுந்த ஒரு மனிதர், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செல்வம் கொழுத்து விட்டது, நிறைந்து விட்டது, அவர் இஸ்லாத்தில் இருந்து தூரமாகி விட்டார், அதனால் தான் அவர் போருக்கு வரல, போர் அவருடைய செல்வம் போரை விட்டு அவரை தடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே எழுந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அறிந்த வரையில் அவரை பற்றி நல்ல விதமாகத்தான் அறிந்திருக்கிறோம், அறியாததை பேசக்கூடாது என்று சொல்லி அந்த மனிதரை தடுத்து நிறுத்தியதை ஹதீஸிலே நாம் காணுகின்றோம். எனவே பிறருடைய பலவீனங்கள், பிறருடைய விஷயங்கள், பிறருடைய ரகசியங்கள் நாம் பேணுவதும் பாதுகாப்பதும், ஒரு மனிதர் பேசுகின்றார் என்றால் அவரை தடுப்பதும் இஸ்லாத்தினுடைய அமானிதங்களில் கட்டுப்பட்டது. இதை அல்லாஹ் நேசிக்கின்றான், இதை விரும்புகின்றான். பிறருடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்வதைத்தான் மிக துல்லியமாக நாம் பார்க்க வேண்டும். நான்காவதாக மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய வருங்கால பிளானிங்கை தயவு செய்து மக்கள் கிட்ட சொல்லாதீங்க. உங்களுடைய பிளானிங், உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய ஐடியாலஜி உங்களை பொறுத்த மட்டிலும் மிக அழகானதாக இருக்கும். நீங்கள் அதை நினைத்து பெருமைப்படுவீர்கள். நீங்கள் மக்கள் கிட்ட போய் சொல்லும் போது சிலர் அதை கேலி செய்வார்கள், சிலர் அதை சிரிப்பார்கள், அல்லது நீங்க எந்த பாதையில் பயணிக்கலாம் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு முட்டுக்கட்டையாவார்கள், அதற்கு தடை போடுவார்கள். இது இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம் சொல்லி உங்களை குழப்பி விடுவார்கள். உங்களுடைய ஐடியாவில் நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் நீங்கள் சொல்லவே வேண்டாம், மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க உங்களுடைய சக்சஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. சோ உங்களுடைய ஐடியாவை, வருங்காலத்தினுடைய பிளானிங்க நீங்கள் வைத்து மனதில் வைத்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். இந்த 4 விஷயங்களையும் அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தி உங்களுடைய விஷயங்களை பேணிக் கொள்ளுங்கள், மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம். சூரா குர்ஆன் பேசுகின்றது, உதுஉ ரப்பக்கும் தவர்ருஅன் வ குஃப்யா, அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள், தவர்ருஆ பணிவாகவும், வ குஃப்யா ரகசியமாகவும் அந்தரங்கமாகவும் அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள் என்று குர்ஆன் சொன்ன இடத்திற்கு ஒப்பாக நாம் ரகசியம் பேணுபவர்களாக இருக்க வேண்டும். ரகசியம் என்பது நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது, அன்றாடம் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் நமக்கு ரகசியங்களை மிக துல்லியமாக கற்றுத்தந்திருக்கின்றது. எனவே ரகசியம் என்பதை அல்லாஹும் வைத்திருக்கின்றான், அல்லாஹும் அதை பேணுகின்றான். மனிதர்களாகிய நாமும் ரகசிய விஷயத்தில் மிக நிதானத்தோடு தெளிவானவர்களாக சரியானவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய அமானிதம்.
அமானிதங்களை நாம் பேணும் போது, பாதுகாக்கும் போது, நம்முடைய விஷயத்தை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையிலும் அமானிதமாக அவன் பேணுவான், அவன் நம்முடைய குறைகளை பாதுகாப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரகசிய விஷயத்தில் இஸ்லாம் எவ்வளவு தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லி இருக்கின்றதோ இதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.